சொல்லும் பொருளும் சொல்கின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்தாய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவர் முதல் பரிசு என அறிய துடிக்கும் ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுதர்சன். நான் சென்னையில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் ஏவுகணை நாயகன் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றிய கவிதை ஒன்றை உங்கள் முன் பகிர வந்துள்ளேன். தென்கோடி தமிழகத்தில் பிறந்த கடைக்குட்டி, ஏவுகணை நாயகனே, அக்னி சிறகில் உயர பறந்தவரே, கனவு காண சொன்ன இளைஞர் நாயகனே, எட்ட முடியாத சாதனைகள் புரிந்தவரே, பல நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தவரே, எட்ட முடியாத சாதனைகள் புரிந்தவரே, பல நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தவரே. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு செய்து காட்டியவர் கலாம் ஐயா. படிக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என்று சக்தி மொழி கொடுத்தவர் கலாம் ஐயா. அறிவு புத்தகம் நீயே, அறிவியல் மானுடன் நீயே. கனவு என்பது அனைவரும் காண்பது, அதை செயலாக மாற்றுவது ஒரு சிலர். சிறு வயதில் காகித விமானம் செய்தாய், பிறகு வானில் விண்கலமேவி விண்ணை அடைந்தாய். ஏன் இந்த இயக்கம் என் மனதிலே என்று கேட்டேன். உன் கனவை தேடி ஓடு என்றாய். அப்படி என்னதான் இந்த கனவு என் வாழ்வில் செய்கிறது என்று யோசித்தேன். என் வாழ்வில் நான் ஏறிய அனைத்து படிகளும் என் கனவை தேடிதான் ஏறினேன் என்று புரிதல் வந்தது. இவை அனைத்திற்கும் யார் காரணம் என்று தேடினேன். காரணம் புரிந்தது. உன்னை போல் ஆக வேண்டும் என்ற கனவு என்னை இப்படி மாற்றி இருக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் நீங்கள் ஒருவரே என்று உணர்ந்தேன். எங்கள் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்த நல்ல வாய்ப்பினை எனக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது கவிதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.